இந்த ஹைதராபாத் எஸ்எஸ் பிரியாணினால வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வந்து வேகாத வெயில உட்காந்து நான் இன்றைக்கி இரவு பறந்து போயிடுவேன்னு சொல்லி இருந்தேன். அதையெல்லாம் தேவையில்லை. எனக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வேணும்னு சொல்லிவிட்டு வேகாத வெயிலில் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து சைதாப்பேட்டை போய் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா சின்ன மலை தாண்டி நம்ம போய் இறங்கின இடம் தான் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில் நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு சிறப்பு இது மூலமாக நம்ம போய் சேர்ந்த இடம் தான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. அது என்ன சிறப்பு வண்டினா நடராஜா வண்டி தான். இங்கேருந்து 5 நிமிஷம் ஆச்சு பஸ் ஸ்டாப்லேருந்து. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போய் அங்கே போய் நமக்கு தேவையான பக்கெட்டு மட்டன் பிரியாணி பில் போட்டு வாங்கினா இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி ரேஞ்சுக்கு என்னென்னமோ வச்சுருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானதை போய் பில்லு போட்டதை போய் பார்சல் போய் வாங்க போய் இந்த பார்சல்லாம் வாங்கிட்டு கொடுத்த பார்சல் எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மீண்டும் நம்ம சிறப்பு வண்டி மூலமாக எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து பிரியாணிலேருந்து சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம் நடராஜா வண்டியில். அங்கே இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஒரு சின்ன மலை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியை நல்லா மூடி இது வச்சு சின்ன மலை தாண்டி வந்தோம்னா வீடு வந்தாச்சு. வீடு வந்து அங்கே ஒருத்தன் வந்து காலையில் சாப்பிடாம பசி மயத்தில் உயிர் போகிற மாதிரி வாங்கிட்டு வந்த பிரியாணியை வேகமாக ஆபம் பண்ணான். ஆபம் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு உயிர் போகிறவனுக்கு உயிர் கொடுத்து அவனை முதல்ல சாப்பிட வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட டேஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம பண்ணுற பிரியாணியோட நான் சொன்னேன் நீ பண்ணுற பிரியாணியோட ருசி கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் எஸ்எஸ் பிரியாணின்னு ஒரு பெருமிச்சு விட்டோம்.